நம்ம திரும்ப திரும்ப நிறைய பேசியிருக்கோம். விஜய் அரசியல்ல சிஎம் ஆனதுனால, தமிழ்நாட்டுல இருக்க அரசியல் களம் எவ்வளவு ஸ்விங் ஆயிருக்குன்னு தெரியும். அதுல 3 விஷயத்த பத்தி தான் பேசப் போறேன். ஒண்ணு என்ன அப்படின்னா, மிஸ்டர் வைகோவுடைய அதிரடி பல்டி, அப்புறம் விஜயபாஸ்கர் அதிமுகல இருந்து திருப்பி தாவேகா வந்திருக்கிறாரு. அடுத்து லாரன்ஸ் மாஸ்டர். இந்த 3 பேரை பத்தி தான் பேசப் போறேன். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா வைகோ. ஸோ எல்லாரும் சொல்றாங்க வைகோ பச்சோந்தி, இன்னைக்கு ஒன்று பேசுறாரு, நாளைக்கு ஒன்று பேசுறாரு, தனக்கு பணத்திற்காகவும் பதவிக்காகவும் எதுனாலும் செய்யக்கூடிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல. அது நமக்கு தெரிஞ்சதான் ஹிஸ்டாரிக்கலாக. இப்போ நீங்கள் ஒரு 25 வருஷமாக நீங்கள் அரசியலை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா வைகோ எப்படிலாம் ட்ராவல் பண்ணியிருப்பான்னு தெரியும், எப்படிலாம் பச்சோந்தி தனம் பண்ணியிருப்பான்னு தெரியும். ஸோ திரும்ப திரும்ப அது சொல்கிறதுல நியாயமே கிடையாது. வைகோவை திட்டதுனால என்ன நியாயம்? நான் அப்படித்தான் அப்படின்னு பச்சோந்தின்னு சொல்லிட்டீங்க, அப்புறம் பச்சோந்தியை போய் பச்சோந்தி பச்சோந்தினா எப்படி? அது அப்படித்தான் இருக்கும், கரெக்டா? ஆனால் இதில் என்ன பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னா, அப்போ கலைஞர் அவர்களுடைய ஜட்ஜ்மெண்ட் எப்படி இருந்திருக்கு? அரசியல் சாணக்கியன் யார் அப்படின்னா கலைஞர் அவர்கள் தான். அதற்கு பிறகு இந்த மு க ஸ்டாலின் கட்சியை ஆக்குப்பை பண்ணார்ல, அப்போ மு க ஸ்டாலின் கலைஞரை விட பயங்கரமான ஆள் அப்படிலாம் சொன்னாங்களா? அதெல்லாம் கிடையாது. இப்போ தெரிஞ்சு போச்சா? அப்போ யாரை நம்பணும், யாரை நம்பக்கூடாது, யாரை எங்கே வைக்கணும், எப்படி வைக்கணும் அப்படிங்கிறது மிகப்பெரிய ராஜதந்திரம். ஸோ ராஜதந்திரம் இல்லாத ஒரு தலைவர் தான் மு க ஸ்டாலின். அதுக்கு ரொம்ப இங்கே நடக்கிற நிகழ்வுகள் தான் எவிடன்ஸு. தன் பக்கத்திலே இருந்தவங்க பூரா தனக்கு எதிராக பேசிகிட்டு இருக்கிறாங்க. திருமாவளவன்ல இருந்துட்டு வைகோ, காங்கிரஸ் எல்லாமே பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பிரேமலதா நல்லவங்க மாதிரி பேசுகிறாங்க. அவங்க எப்போ மாறுவாங்கன்னு தெரியாது, நம்ப முடியாது. அவங்களும் இந்த ஒரு பச்சோந்திதனமான ஒரு ஆள் தான் அவங்க, ரைட்டா? விஜயகாந்தை அவ்வளவு பெரிய உச்சத்தில் இருக்கும்போதே பார்த்தீங்க அப்படின்னா யாருமே நெருங்க முடியல. அப்போ பிரேமலதா அவர்கள் இப்போ ஒன்றுமே இல்லாத காலகட்டத்தில் இவ்வளோ வரிஞ்சு பேசுறதுக்கு என்ன காரணம் இருக்குது? அப்போ ஒன்றுமே ராஜசபா ஒன்று கொடுத்ததுனால தான். நாளைக்கு அது இல்லைன்னு வச்சுக்கோங்க, அவங்களும் இந்த பக்கம் என் தம்பி விஜய் வந்துடுவாங்க. ஸோ அவங்க நம்பக்கூடாது. ஸோ இதுலேருந்து நான் என்ன பெர்ஸ்பெக்டிவில் பார்க்குறேன்னா, மு க ஸ்டாலின் அவர்கள் பண்ணதான் மிகப்பெரிய தவறு. அவருக்கு அரசியலே தெரியல அப்படி கூட சொல்லலாம். ஏன்னா இதுதான் எவிடன்ஸு. அதே சைடு அந்த பக்கம் போய் பார்த்தீங்க அப்படின்னா, எடப்பாடி, நான் ஆரம்பத்தில் சொன்னேன், எடப்பாடிலாம் ஒரு தலைவரே கிடையாது, பட் தலைவர் ஆகிட்டாரு. அப்போ ஒரு ஜெயலலிதா அப்படிங்கிறவங்க எப்படி வச்சுருந்துருக்காங்க அந்த கட்சியை. அப்போ இவங்க பாருங்களேன், வேலுமணியிலேருந்து நம்ம விஜயகுமார்லாம் நான்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. அவ்வளோ பெரிய விசுவாசி மாதிரி இருந்தார் விஜயகுமார். இன்னைக்கு என்னடான்னு பார்த்தா ஒரு மேடையில் புஷி ஆனந்தோடு நின்றுட்டு இருக்கிறாரு. இப்போ புஷி ஆனந்த் எவ்வளோ பெரிய ஆளாயிட்டார் தெரியுமா தமிழ்நாட்டு அரசியலில்? அப்போ விஜய் தன்னை நம்பினவர்கள், தன் ரசிகர் மன்றத்தில் இருந்த ஒரு மிகப்பெரிய தலைவரை இன்னைக்கு தமிழ்நாட்டின் நம்பர் 1 அரசியல்வாதி இருக்காரு புஷி ஆனந்த். புஷி ஆனந்துக்கு பேச தெரியாது, தமிழை ஒழுங்காக உச்சரிக்க தெரியாது, கோர்வையாக பேச தெரியாது, எந்த பேக்ரவுண்டும் தெரியாது, எதுவுமே தெரியாதுமாங்க. ஆனால் இன்னைக்கு நம்பர் 1 அரசியல்வாதி யார் அப்படின்னா புஷி ஆனந்த் தான். அவரை சுற்றி தான் இருக்குது. எல்லாரும் அவரை தான் போய் பார்க்குறாங்க. இந்த பக்கம் ஆதவர்ஜுனாவும் இருக்கலாம், இந்த பக்கம் செங்கோட்டையன் இருக்கலாம். ஆனால் புஷியானந்த் தலைமையில் தான் நீங்கள் அந்த கட்சியில் சேர முடியும், ஆதவர்ஜுனோட தலைமையில் சேர முடியாது. அப்போ எப்படி ஒரு ஒரு தலைமை பண்பு விஜய்க்கு இருக்குன்னு பார்த்தீங்க. இப்போ இவனோ போல தன்னை நம்பி வந்த, தனக்கு விசுவாசமாக இருக்க உதாரணம் வச்சுக்கிறது. நேற்று இன்னைக்கு வந்தவங்க யாரையும் வைக்கவே இல்லை. ஸோ விஜயபாஸ்கர் அவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்த ஆளாக இருந்து அவ்வளோ ராஜேந்திரம் பேசினவரை இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவர் உடல் மொழியே பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஸ்டேஜில் படு கேவலமாக அவங்க பின்னாடி இவங்க பின்னாடி போய்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதான் எப்போ எடப்பாடி ப்ளஸ் மு க ஸ்டாலின் இவங்களை பற்றி தான் விமர்சிக்கணுமே தவிர இவங்களுக்கு கீழே இருக்கவங்களை விமர்சிக்கக்கூடாது. ஏன்னா அவங்க அப்படி தான். அப்போ ஒரு தலைவர் நீ எப்படிப்பட்ட கூட்டணியை நீ அரவணைக்கணும், யாரை நம்பணும், யாரை எங்கே வைக்கணும் அப்படிங்கிறது தலைவருக்கு தெரியணும். இப்போ மு க ஸ்டாலினுக்கு ஒன்றுமே தெரியல. யாரை நம்பணும், யாரை நம்பக்கூடாது, எவன் எப்படி அப்படிங்கிற ஒரு தலைமை பண்பே இல்லாத ஒரு ஆளாக தான் இந்த காமெடிஸ் நடந்துகிட்டு இருக்கு. இதில் விஜயை போய் நீங்கள் குறை சொல்கிறது ஒன்றுமே கிடையாது. யாருனாலும் வா பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. இவங்க பூரா இங்கே கொள்ளையடிச்ச காசை சேவ் பண்ணுறதுக்காக பவருக்கு போகிறாங்க. என்கிட்ட 3000 கோடி இருக்குது, என்கிட்ட 5000 கோடி இருக்குது, 10,000 கோடி இருக்குது. இது எங்கே பாதுகாக்கலாம்னா பதவியின் கீழ் தான் பாதுகாக்க முடியும். ரைட்டா? எதிர்கட்சி பக்கத்தில் உட்காந்து பாதுகாக்க முடியாது. அப்போ எல்லாம் இந்த பக்கம் வராது. ஸோ இனிமேல் விஜய் இவங்களை சின்ன கேம் ஆட போகிறாரு அப்படிங்கிற மேட்டர்ஸ். நான் இந்த விஜய் இந்த இடத்துல என்ன சொல்கிறேன் அப்படின்னா, புஷி ஆனந்துக்கு இவ்வளோ பெரிய முக்கியத்துவத்தை இவ்வளோ பெரிய இடத்த கொடுக்குறதுல தெரியுது அவருடைய மிகப்பெரிய ராஜதந்திரம். அதை போக போக பார்ப்போம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. சரியா? இதுதான் இந்த 2 நிகழ்வுகள் அதிமுக திமுக நடக்கிறது. இது 2க்குமே காரணம் இந்த பக்கம் எடப்பாடி, இந்த பக்கம் மு க ஸ்டாலின். ஒரு தவறான தலைவர்கள், தவறான ஸ்ட்ராட்டஜி பண்ணக்கூடிய தலைவர்களை வச்சுட்டு நம்ப தெரியல, ஐடென்டிஃபை பண்ண தெரியல. ஸோ லீடர்ஷிப் அப்படிங்கிறது எப்படின்னா அப்படி பார்த்தோன்னே ஐடென்டிஃபை பண்ணணும்.
ரைட்டா? அகோரின்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு இந்த காசில்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்க. இவனை பார்த்தோன்னே இவன் துச்சன், இவன் நல்லவன் அப்படிங்கிற மாரி ஒரு தலைமை பண்புல இருக்கவங்களுக்கு கிட்டத்தட்ட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்துரும். ஒரு 30 வருடம், 40 வருடம் ஒரு துறையில இருக்கும்போது, அதற்கு பிறகு யார் அவங்கள அப்ரோச் பண்ணாலும் அவங்களால ஒரு செகண்ட்ல ஜட்ஜ்மென்ட் பண்ண முடியும். இவன் நல்லவனா, இவன் கெட்டவனா, இவன் நல்லவன், துச்சன் அப்படிங்கிறதெல்லாம். அந்த ஒரு பண்பு இல்ல அப்படின்னா, இப்படிதான் கட்சிகள் சிதைந்து போக வாய்ப்புகள் உண்டு. சரியா? அதுக்கடுத்து நம்ம மிகப்பெரிய அறிவாளி லாரன்ஸ் மாஸ்டர், டான்ஸ் மாஸ்டர் லாரன்ஸ். அவரு திருச்சி கிழக்குல யார் சொன்னான்னு தெரியல. அவரே சொல்லிக்கிட்டாரு. நான் திருச்சி கிழக்கு நிக்க போறேன். மக்கள்ட்ட வந்து நீங்க சொல்லுங்க. எனக்கு கமெண்ட் பண்ணுங்கன்னாரு. செருப்படி வாங்கிட்டு போனாரு. இப்ப திருப்பி அவரே எனக்கு சொல்றாரு, நான் வந்து அங்க நின்னேன்னா அது வந்து தர்மமா இருக்காது. அந்த கட்சியிலே இருந்தவங்க, போஸ்ட் ஓட்டுனவங்க, கட்சியிலே வாழ்ந்தவங்க 3 வருடம் மினிமம் 4 வருடம் அந்த கட்சியில இருக்கணும். இந்த வெங்காயம்லாம் எல்லாருக்குமே தெரியுமே. இவர் எதுக்கு சொல்றாருன்னே புரியல. ஸோ தேவையில்லாத ஒரு டிஸ்கஷன், தேவையில்லாத ஒரு எதிர்பார்ப்பு. ஸோ எல்லாரும் பேர் தெரியாதவன்லாம் எம்எல்ஏ ஆயிட்டான். பேர் தெரியாதவன்லாம் எம்பி ஆயிட்டான். அப்ப நம்ம ஈஸியா போயிடலாமா? அப்படிங்கிற ஒரு நட்பு ஆசை தான். நீங்க நல்லவர் தான். நான் திரும்ப திரும்ப சொல்றேன். லாரன்ஸ் மாரி ஒரு நல்ல மனிதர் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டிலே கிடையாது. பட் அது வேற, அரசியல் வேற. உங்களுக்கு என்ன அந்த திமிருன்னு சொல்லுவாங்க இல்லையா? பணம் வந்துருச்சுன்னா, பதவி வந்துச்சுன்னா, சில திமிர்த்தனமான பேச்சுலாம் வரும். அது அவங்களுக்கு தெரியாது. எதுத்தாப்புல வாங்குறவங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இவருக்கும் அப்படிதான் ஒரு திமிர். நான் நல்லது பண்றேன், நான் நல்லவன் அப்படிங்கிற இன்னொரு திமிர் வந்துருச்சு. அதனால வாய்க்கு வந்தெல்லாம் பேசிட்டு இருந்தாரு. அடி வாங்கிட்டு போயிட்டாரு. ஸோ தனக்கு என்ன வேணுங்கிறத சரியா டிசைட் பண்ணி, சரியா கம்யூனிகேட் பண்ண தெரியல. அதில் ஃபால்ட் என்னன்னா கம்யூனிகேட் பண்ண தெரியல. ஸோ நீங்க நான் செய்வதெல்லாம் சரி நினச்சிட்டே இருக்க வேணாம். ஸோ விஜய் பண்ணுறதெல்லாம் சரி அப்படின்னா அவருக்கு டைம் அப்படி இருக்குது. உங்களுக்கு டைம் அப்படி இல்லை. சரி, அதனால கொஞ்சம் ஆலோசிச்சு சொல்லுங்க. உங்களை யாருமே அரசியலுக்கு கூப்பிடவே இல்லை. யாருமே கமெண்ட் பண்ண சொல்லவே இல்லை. யாருமே கிழக்கில் நிற்குன்னு சொல்லவே இல்லை. ஏன் வந்து திருச்சி கிழக்கு எடுத்தாரு? எத்தனை ஏடிஎம்கே எம்எல்ஏஸ்லாம் ரிசைன் பண்ணியிருக்காங்க. எத்தனை தொகுதி இருக்கு? 6 கிட்டத்தட்ட 6 இடத்துக்கு வரப்போகுது. வேற ஏதாவது சொல்ல வேண்டியது தானே? அவன் அங்க இருக்க செருப்புகள் அடிப்பான். டேய் நானே ரிசைன் பண்ணிட்டு துண்டு போட்டு வச்சிருக்கிறேன். நான் வச்சிருக்கிற காசை காப்பாத்துறதுக்கும் இன்னும் எவ்வளோ ரூபா கொள்ளையடிக்கலாம்னு உட்காந்துருக்கேன். நீ வந்து இங்கே பேசுறியா? ஏன்னா திருச்சி கிழக்குல தான் வந்து யாரும் இல்லை இப்ப. யாரும் துண்டு போடல. ஏன்னா டைரக்டா விஜய் அவர்கள் நின்று ஜெயிச்ச இடத்துல அவரே வந்து ராஜினாமா பண்ணிருக்கிறாரு. அப்ப அந்த இடத்துக்கு வரவன் போறவன் எல்லாம் வந்து துண்டு போட்டுட்டு இருக்கான். அப்ப ரொம்ப ஸ்மார்ட்டா நீங்களும் என்ன செய்றீங்கன்னா, எந்த இடத்துல காலியா இருக்கோ அங்க போய் நம்ம நின்னுக்கலாமா அப்படின்னு பாக்குறீங்க. அது அவ்வளோ சிறப்பா இல்ல. லாரன்ஸ்க்கு தகுதிகள் எல்லாமே இருக்குது. அரசியலுக்கு வருவது, தொண்டு செய்வது எல்லா தகுதியுமே இருக்கு. ஆனா அதற்கான ஒரு பாத்தை சூஸ் பண்ணி கன்வின்சிங்கா வர்றதுக்கு அவர் தவறிவிட்டார். ஸோ திரும்ப திரும்ப சொல்றேன், தமிழ்நாட்டு அரசியல் இப்படி ஆகும்னு ஒருத்தர் கூட நினைக்கல. விஜயினுடைய வரவு, விஜய் பேசாம இருக்கிறது உங்களுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கு பாத்தீங்களா? இந்த திராவிட கட்சிகளை உண்டு இல்லைன்னு ஆக்கிட்டு இருக்கிறார்.